எல்லாம் வல்ல இறையருளை என் மனம் மொழி மெய்களால் போற்றி படுகின்றேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம எடுத்துக்கொண்ட தலைப்பு அலைசூழ் உலகு. அலைசூழ் உலகு இது என்னன்னா, இந்த தலைப்பு பொதுவா அலை இயக்கம். இந்த தலைப்பை பத்தி எனக்கு தெரிஞ்சு நம்ம வேதாத்திரியத்தை தவிர வேற யாரும் பேசல. நானும் நிறைய தேடி பார்த்துட்டேன். ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது மகரிஷி நிறைய பேசியிருக்காங்க. அலை இயக்கம், காந்த தத்துவம், இது மாதிரி நிறைய பேசியிருக்காங்க. மற்றபடி சில மன்றங்கள்ல பேசியிருக்காங்க. நம்ம முத்தையா எல்லாருமே இங்க நிறைய பேசியிருக்கோம். ஆனா பொதுவா காமனா பப்ளிக் பீப்புள், பொதுமக்களுக்கு இந்த தலைப்பு அதிகமா கொண்டு செல்லப்படலை. அப்ப அதனால இதை பத்தி தெரிஞ்சுக்கலாம், அப்படி மறுபடியும் நம்ம ஒரு தடவை சிந்திக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தலைப்பு எடுத்தேன். இதுல குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா, விஞ்ஞானத்தை நம்மளுடைய வேதாத்திரியமே விஞ்ஞானத்தின் மூலமாக தத்துவத்தை உணர்றதுதான். விஞ்ஞானம் இல்லாத மெய்ஞானம் குருடுன்னு சொல்றாங்க. மெய்ஞானம் இல்லாத விஞ்ஞானம் நொண்டி, அது மாத்தி சொல்றது உண்டு. அப்ப என்ன அப்படின்னா, நம்ம விஞ்ஞானத்தை முழுமையா ஒழுங்கா தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம மெய்ஞானத்தையும் சரியா புரிஞ்சுக்க முடியும். அது இப்ப புரிஞ்சுக்கிறதுக்கு நல்ல வசதிகள் இருக்கு. காந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அந்த காலத்துல அதெல்லாம் இல்லாதப்ப, அதாவது டெக்னிக்கல் இந்த அளவுக்கு வளராதப்பயே அவங்க தன்னுடைய மூளை மூலமா தான், சிந்தனை மூலமா தான் இவ்வளவு விஷயத்தை எடுத்துருக்காங்க, நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ப நம்ம இப்ப இந்த ரூம்ல நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா எவ்வளவு அலைகள் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்ப நீங்க போனை ஆன் பண்ணி பாருங்க, வைஃபைன்னு எடுத்தா எத்தனை வைஃபை வருது, ப்ளூடூத்னு எடுத்தா எத்தனை கனெக்ஷன் வருது. ஒண்ணு வேணாம், நடு ரோட்ல போயிட்டு ஒரு கார்ல போய் நின்றுட்டு நீங்க டிராபிக் இருக்கிற இடத்துல போட்டு பாருங்க, தெரியும். அப்ப இது போக ரேடியோ வேவ்ஸ் வந்துகிட்டே இருக்கு. பல வேவ்ஸ் நம்மளை சூழ்ந்து வந்துட்டே இருக்கு. இப்ப இந்த அறைக்குள்ள எத்தனை வேவ்ஸ் இருக்கு அப்படிங்கறது நீங்க ஒட்டுமொத்தமா அறையை க்ளோஸ் பண்ணா கூட நம்மளால உணர முடியும். அவ்வளவு வேவ்ஸ் இருக்கு. இப்ப இந்த வேவ்ஸ் எல்லாம் நம்மளை எப்படி அஃபெக்ட் பண்ணுதா, நம்மளை என்ன மாதிரி பாதிக்குது, இந்த வேவ்ஸ் எப்படி நம்ம சாதகமாக்கலாம் பாதகமாக்கலாம் அப்படிங்கிறத நம்ம வேதாத்திரிய கருத்தோட சேர்த்து நம்ம பார்க்கலாம். இங்க இப்போ பொதுவா விக்கிபீடியால போய் பாத்தீங்கன்னா வேவ்ஸ், டைப் ஆஃப் வேவ்ஸ்ல ரெண்டு சொல்றாங்க. ஒன்னு மேக்னெட்டிக் வேவ்ஸ், அதாவது தமிழ்ல பொறிமுறை அலைகள் அப்படின்னு சொல்றோம். மெக்கானிக்கல் வேவ்ஸ், பொறிமுறை அலைகள். ரெண்டாவது மின்காந்த அலைகள். இதுதான் மேக்னெட்டிக் வேவ்ஸ். இந்த பொறிமுறை அலைகள் அப்படின்னா என்னன்னா, நம்ம இந்த நீர்ல பாக்குறோம்ல, கடல்ல பாக்குறப்ப வேவ்ஸ் வருதுல்ல, அது இல்லைன்னா அந்த கல்லை விட்டு எரிஞ்சா அப்படி நமக்கு தெரியுதுல, வட்ட வட்டமா வருதுல்ல, அதெல்லாம் அது. அதே மாதிரி ஒரு கயிறை கட்டிட்டு இப்படி நம்ம அப்படி பிடிச்ச அப்படி ஆட்டினோம்னா அந்த வேவ்ஸ் வருதுல்ல, அதெல்லாம் பொறிமுறை அலைகள், நமக்கு பார்க்க முடியும். அதே மாதிரி சவுண்ட் வேவ்ஸையும் அவங்க இதுலதான் வைக்கிறாங்க, மெக்கானிக்கல் வேவ்ஸை. ஆனா லைட் வேவ்ஸ் எல்லாமே, மற்ற காந்த அலைகள் எல்லாமே மின்காந்த அலைகள்னு வருது. இப்ப இதை மின்காந்த அலைகளை நம்ம கொஞ்சம் பார்த்துடலாம் என்ன அப்படின்னு. இது ஒரு சின்ன சயின்ஸ் வகுப்பு மாதிரி தான். அதாவது இது டவர், ஓகேங்களா, போன் போன் நினைச்சுக்கங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ரேடியோ, அப்புறம் டிவி, அப்புறம் மைக்ரோ ஓவன், அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல மொபைல் இங்க வச்சிடலாம். இந்த இடம் சன்லைட், அப்புறம் பல்பு, இது எக்ஸ்ரே மிஷின். அதுக்கப்புறம் இந்த ஸ்கேன்லாம் பண்றதுக்கு பண்றாங்கல்ல, அது காமா ரேஸ் வர்றது. இப்ப எப்படி இருக்கு அப்படின்னா, எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா, வேவ்ஸ் இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதோட ஹெட்ஸ் அளவை வச்சு நம்ம பண்றோம். இது பாத்தீங்கன்னா பவர் அண்ட் டெலிபோனிக் வேவ்ஸ். அதாவது மின்சார மற்றும் தொலைத்தொடர்பு அலைகள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ரேடியோ வேவ்ஸ், இது இங்கிலீஷ்ல இருக்கட்டும், ரேடியோ வேவ்ஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மைக்ரோவேவ்ஸ். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த சன்லைட்ல ரெண்டு. ஒன்னு பாதிப்பு இல்லாதது, அது இன்ஃப்ராரெட் வேவ்ஸ். இன்ஃப்ராரெட். அடுத்தது பாத்தீங்கன்னா காஸ்மிக், சாரி, யூவி ரேஸ், அல்ட்ரா வயலட். இது எக்ஸ்ரே.
பார்த்துட்டோம். இது காமா ரேஸ். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஃபர்ஸ்ட் ஹெட்ஸ், கிலோ ஹெட்ஸ், மெகா ஹெட்ஸ், ஜிகா ஹெட்ஸ், டெரா ஹெட்ஸ் இப்படி போயிட்டே இருக்கு. இந்த சைடு வர்ற யூனிட் எல்லாம் வந்து எலக்ட்ரான் வோல்ட் அப்படிங்கிறாங்க. கிலோ எலக்ட்ரான் வோல்ட், மெகா எலக்ட்ரான் வோல்ட் அப்படி போயிட்டே இருக்கு. இப்ப இதை பாருங்களேன், இதை பூராமே நம்ம வேவ்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். இந்த பக்கம் போனோம்னா ரேஸ்ன்னு சொல்ல ஆரம்பிச்சிடறோம். இதெல்லாம் ஆர்டிபிஷியலா நம்ம உருவாக்க முடியும். ஆனா இது இயற்கையிலே இருக்கு. இப்ப இந்த சில வேவ்ஸ் வந்து இந்த அல்ட்ரா வயலட் ரேஸ்க்கு இந்த பக்கம் உள்ளது எல்லாமே இயற்கையிலையும் கிடைக்குது. இதோட இதை வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதோட வேவ் லென்த் வந்து இப்ப எல்லா வேவ் இப்படிதான் இருக்கு. இதோட ஸ்கேல் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு பில்டிங் உயரத்துக்கு ஸ்கேல். இது இப்படி குறைஞ்சிட்டே போகுது. அடுத்து மனித உயரத்துக்கு போகுது அந்த ஸ்கேலு. அப்புறம் பட்டர்ஃப்ளை, வண்ணத்து பூச்சி, அப்புறம் வந்து ஒரு நீடில் உள்ள ஒரு சின்ன பாயிண்ட், அதுக்கப்புறம் அதுக்கும் கீழே நுணுங்கி போய்கிட்டே இருக்கு. இப்ப ஒரு ஒரு ரேடியோ வேவ்ஸ் வருது அப்படின்னா நம்ம இவ்வளவு ஹைட்டுக்கு வருது. அப்ப நீங்க இந்த ரூமுக்குள்ள எப்படி எப்படிப்பட்ட வேவ்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சரியா? இப்ப இதுல வந்து ரொம்ப டேஞ்சரான வேவ்ஸ் வந்து நம்ம பாக்குறது வந்து இந்த எக்ஸ் ரேஸ், காமா ரேஸ் இந்த மாதிரி சொல்றதுதான். உங்களுக்கு இது தெரியும். புகழ்பெற்ற தேற்றம் இஸ் ஈக்குவல் டு எம்ஜி ஸ்கொயர்டா. இப்ப இது ஒன்னொன்னே கண்டுபிடிக்கிறதுக்கு எத்தனையோ வருடங்கள் எடுத்துக்கிட்டாங்க. எனர்ஜினா என்ன, மாஸ்னா என்ன, சீனா ஒளியின் வேகம். இந்த ஒளியின் வேகத்தை ஏன் ஸ்கொயர் பண்ணணும்? இது ஒன்னொன்னுக்கும் மிகப்பெரிய ஆராய்ச்சி மூலமா, அதாவது ஒரு ஒரு நாணயத்தை எடுத்துட்டோம்னா அந்த நாணயத்தை உடைச்சு அதுல உள்ள ஆற்றலை தமிழ்நாடு பூராமே எலக்ட்ரிசிட்டியா கொடுக்க முடியும், எனர்ஜியா கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இதை வந்து ஐன்ஸ்டீன் கொடுக்குறாங்க. அதுக்கு முன்னாடியே இந்த ஆற்றல்லாம் இருக்கு அப்படிங்கிறத இந்த ஆட்டம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அணு, அணுக்குள்ள இவ்வளவு ஆற்றல் இருக்கு அப்படிங்கிற இந்த தத்துவம் வந்து கிரேக்கத்துல ஒரு கிமு 400ல, பிஃபோர் கிறிஸ்ட் 400ல இந்த தத்துவம் சொல்றாங்க. ஆனா வந்து நிரூபிக்கப்படலை. 1800க்கு அப்புறம் தான் ஒவ்வொரு விஞ்ஞானிகளா கண்டுபிடிச்சிட்டே வராங்க. ஆனா தமிழ்ல பாருங்க, நமக்கு திருமூலர், அது போக வந்து திருக்குறளுக்கு கூட திருவள்ளுவர் மாலை அப்படிங்கிற நூல்ல வந்து அணுவை துளைத்து 7 கடலை புகுத்தி குறுக தரித்த குரல், குரலுக்கு வந்து ஓமை சொல்றதுக்காக ஔவையார் சொல்றாங்க. அந்த குரல் வந்து எந்த மாதிரி இதுன்னா 7 கடலை அந்த அணுவை துளைத்து 7 கடலை புகுத்துனா எந்த அளவுக்கு சாராம்சம் இருக்குமோ அந்த அளவுக்கு திருக்குறள்ல இருக்குன்னு சொல்றதுக்காக. அதுக்கு முன்னாடி இடைக்காடர் வந்து கடுகை துளைத்து 7 கடலை பத்தி பொதுமக்களுக்கு புரியணுங்கிறதுக்காக இந்த கடுகு, அணு அணு அப்ப 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 யோசிச்சு பாருங்க. இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறோம் 1800க்கு அப்புறம் தான் இதை பத்தி விஞ்ஞானத்துல கண்டுபிடிக்கிறாங்க. இவங்க மெய்ஞானத்துல சொன்னது. திருமூலர் சொல்றாரு ஒரு பாடல்ல, மேவிய சீவன் வடிவது சொல்லிடில் கோவின் மயிரொன்று 100உடன் கூறிட்டு மேவிய கூறது 1000 ஆகினால் ஆவியின் கூறு 100,001. அதாவது ஒரு மாட்டு முடி எடுத்துட்டோம்னா, ஒரு மாட்டு முடி, ஒரு கவ் ஹேர், ஒரு மாட்டு முடி எடுத்துட்டா அது வந்து ஒரு 100 மைக்ரான் அப்படின்னு வச்சோம்னா, 100 மைக்ரான்னா 0.1 mm. 0.1 mm. இத டிவைடு பை 100 ஆக்கி 1000 வகுத்து மறுபடியும் 100 and 1000 1,00,000 வகுத்தோம்னா என்ன வருதுன்னா அதுதான் ஒரு அணுவோட அளவுன்னு. இப்ப நீங்க இதை போய் பாருங்க, எத்தனை 0, 1 2 3 4 5 6 7 8 9 10, 1 2 3 4 5 6 7 8 9 10, இவ்வளவு அளவுங்கிறத அப்ப சொல்லிட்டாங்க. இப்ப நீங்க ஹைட்ரஜனுடைய இதை போய் பாருங்க, ஆட்டம் சைஸ் என்னன்னா இதுதான் இருக்கும், இதுக்கு பக்கத்துல தான் இருக்கும், கொஞ்சம் முன்ன பின்ன இப்படி மாறி இருக்கும். ஆனா இவ்வளவு ஜீரோ வரும். ஸோ அப்ப இது வந்து ஏற்கனவே விஞ்ஞானத்தின் மூலமாக சொல்லப்பட்ட ஒரு விஷயம். அப்ப ரேடியேஷன் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். கதிர்வீச்சு எந்த ஒரு ஊடகம் அல்லது ஸ்பேஸ், வெளியின் இந்த வெளி இருக்குல்ல, வெளி, இது மூலமா நமக்கு வந்து அலைகளா வந்து நம்மளை பாதிக்குது இந்த கதிர்வீச்சுங்கிறது. அதுல 2 சொல்றாங்க, நான் அயனைசிங்
ரேடியேஷன், அயனைசிங் ரேடியேஷன், அதாவது அயனாக்க கதிர்வீச்சு, அயனாக்கா கதிர்வீச்சு. இந்த முதல்ல பார்த்தோம் பாத்தீங்களா, இந்த சைடு ஒரு எந்தெந்த இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சர் இல்லைன்னு சொல்றது வந்து, அது டேஞ்சர் இல்லைன்னு நம்ம சொல்றோம். ஆனா அது டேஞ்சரா என்னங்கிறத இன்னும் கூட ஆராய்ச்சி பண்ணணும். ஏன்னா டெலிபோன் வேவ்ஸால, இன்ஃப்ராரெட்டால, மைக்ரோவேவ்ஸால, மொபைல் வேவ்ஸால இதெல்லாம் டேஞ்சரா என்னங்கிறத இதுவே விஞ்ஞானம் இன்னும் கண்டுபிடிச்சிட்டே தான் இருக்கிறாங்க. ஆனா இவங்க பொதுவா என்ன சொல்றாங்க, இந்த அயனாக்க கதிர்வீச்சு, அதாவது இந்த காமா ரேஸ், எக்ஸ் ரேஸ், அல்ட்ரா வயலட்ஸ், இதோட தாக்கம் பயங்கரமா இருக்கு, இதோட தாக்கம் கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஸோ இதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிறோம். சரி, அடுத்து வந்து மகரிஷி, இது எல்லாமே வாழ்க்கை மலர்ல கொடுத்ததுதான். ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல்ல அலை இயக்கம்னா என்ன? அலை இயக்கம்னா இப்ப நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரிதான், டவரு இங்க இருந்து ரேடியோ வேவ்ஸ் பரவுது. நம்ம ஒரு ரேடியோ வச்சு நம்ம அதை வந்து கேட்கறோம்னு வச்சுக்கோங்க. இப்ப இங்க இருந்து வரும்போது பாட்டு வருது, நியூஸ் வருது, எல்லாமே வருது. ஆனா நம்ம ரேடியோல நம்ம இங்க கரெக்டா செட் பண்ணும்போது நமக்கு என்ன தேவையோ நம்ம கேட்டுக்கிறோம். பாடலாவும் இருக்கிறது, செய்தியா இருக்கிறது, எல்லாமே அலைவடிவத்துல தான் வருது. ஸோ ஆனா இங்க வந்து அது ரேடியோ ரேடியோல ஒரு கருவியை வச்சு நம்ம வந்து அதை சரியா நம்ம கேட்க முடியுது. அப்ப அலைக்கு வந்து எத்தனை தன்மைகள் இருக்கு, அலையோட குணங்கள் என்னென்ன அப்படின்னா, மோதுதல் உங்களுக்கு தெரியும். ரெண்டாவது பிரதிபலித்தல். மூணாவது சிதறுதல். நாலாவது ஊடுதல், ஊடாடுதல். ஊடாடுதல் கரெக்டான. இதுதான் வந்து அலை இயக்கத்தோட இது. ரெண்டாவது அலையின் தொடர்பு. அதாவது நல்ல எண்ணத்தை பரப்புனா ஒருத்தவங்களை நம்ம வாழ்த்தும் போது நம்மளும் வாழ்த்தப்படுறோம். அதே சமயத்துல தீய எண்ணத்தை பரப்புனா நம்மளும் சபிக்கப்படுறோம். இப்ப நம்ம வந்து கோவப்படுறோம் அப்படின்னா முதல்ல நம்ம பாடி தானே ஒரு வைப்ரேட் ஆகுது. டென்ஷன் ஆகும்போது முதல்ல நம்ம தான் இதை நம்மளே உணர முடியுது. நம்ம எந்த அளவுக்கு இணக்கமா நம்ம வாழ்த்து தெரிவிக்கிறோமோ, அதாவது அந்த அலையோட குணாதிசயம் என்னன்னா, அந்த இடத்துக்கிட்ட போகும்போது அது அதோட தன்மையை எடுத்துக்கும். இப்ப வந்து காத்தடிக்குது, ஒரு மலர் தோட்டத்தின் வழியா போகும்போது நம்ம அந்த இடத்துல நிற்கும் போது அந்த மலரோட மனம் வருது. ஒரு மாந்தோப்பு மாந்தோட்ட வழியா போகும்போது அந்த மனம் வருது. ஒரு சாக்கடை வழியா போகும்போது அந்த மனம் வருது. ஸோ அப்ப எதோட தொடர்பு கொள்ளுதோ அதுக்கேத்த மாதிரி வந்து அலை வந்து அதோட குணாதிசயம் இருக்கு. மூணாவது அலையின் தன்மை. பாத்தீங்கன்னா இப்ப இதான் மனிதன் அப்படின்னா, அவனுக்கு வந்து கோள்கள்ல இருந்து ஆற்றல் அலைகள் வருது. பிற மனிதர்கள்ட்ட இருந்தோம், இல்ல பிற உயிரினங்கள்ட்ட இருந்தோம். முத்தையா லாஸ்ட் முறை சொன்னப்ப அந்த மாட்டை பத்தி சொன்னாங்கல்ல, ஏன்னா மாடுகள்லாம் அந்த அளவுக்கு வதைக்கப்படுது இப்ப, அதோட ஸ்ட்ரெஸ். அப்ப அதுகளும் வந்து வெட்டும் போது, அறுக்கும் போது அதுகளும் கஷ்டப்படும்ல, அது அந்த அலைகளும் வரத்தான் செய்யும். ஸோ இது எல்லாமே வந்து மனிதனை வந்து பாதிக்குது. அப்ப அவன் அதை வந்து அவனை தன்னுடைய இதை வந்து அவன் கூட்டிக்கணும், அவனோட செல்ஃப் இதை. ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம தவம், தற்சோதனை இந்த மாதிரிலாம் நிறைய நம்ம பண்ணி நம்மளுடைய ஆற்றலை நம்ம கூட்டிக்கிறோம். அலையின் தன்மை. ஸோ அப்ப அடுத்து வந்து இது நமக்கு தெரியல. இப்ப நம்ம இதெல்லாம் எதுக்கு பேசுறோம், என்ன அலைகள், என்ன அலைகளை நம்ம சரியான முறையில இந்த பிரபஞ்சத்துல பரப்பணும் அப்படிங்கிறது தான். ஆனா இப்ப இந்த உலகத்துல என்ன நடந்துட்டு இருக்கு, கெட்ட அலைகள், தீய அலைகள் வந்து அதிகமா பரவிட்டு இருக்கிறதுனாலதான் நமக்கு வந்து இப்ப நம்ம மகரி சொல்லியிருக்காங்க, இயற்கை சீற்றம், போர், இது மாதிரிலாம் ஏற்படுறதுக்கு காரணம் பல பேருடைய தீய அலைச்சுழல்கள் வந்து வான்காந்தத்துல இருந்து இது நடந்துட்டு இருக்கு. இதுக்கு வந்து இது அவர் மாத்திரம் சொல்லல. நேத்து ஒரு ஒரு இது ஒண்ணு பார்த்தேன். அதுல சொல்றாங்க, நம்மளுடைய மணிமேகலைங்கிற காவியத்துல இந்த காவேரி பூம்பட்டினம் அழிஞ்சிச்சு இல்லையா, அது அழிஞ்சதுக்கான காரணம், அது அழிஞ்சதுக்கான காரணம் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா, மக்களுக்கு இடையில, அதாவது காவேரி பூம்பட்டினத்தை பத்தி ஆராய்ச்சி இப்ப பண்ணிட்டு இருக்கிறாங்க. கப்பல்ல போயிட்டு அந்த இடத்துல எவ்வளவு தூரத்துல
நம்ம நகரம் வந்து உள்ள இருக்கு அப்படிங்கிறத 2 கப்பல் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை பத்தி ஆராய்ச்சிகள் நடந்துட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் பணம் இருந்துச்சுன்னா அதை பத்தி இன்னும் மேலும் ஆராய்ச்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அங்க வந்து இவங்களோட கெஸ்டிங் வந்து எப்படின்னா 15,000 வருஷத்துக்கு முந்தின நகரமா இருக்குமோ அப்படிங்கிறது தான். ஏன் அப்படின்னா அந்த கடல் அதுக்குள்ள ஒரு துறைமுகமே இருக்கு அவ்வளவு தூரத்துல. இந்த கடல் மட்டம் குறைஞ்சுக்கிட்டே போயிருந்தா இல்ல கூட்டிகிட்டே போயிருந்தா எவ்வளவு நாள் ஆகும் அப்படிங்கிற தியரியில இப்ப சொல்றாங்க 15,000. அப்படி சொல்லப்பட்டா அதுதான் உலகின் மிக 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 பழமையான முதல் நகரம் அப்படின்னு இருக்கும் காவேரி பூமண்டலம். அப்ப அதை பத்தி சொல்லும் போது எல்லா எல்லா இதுலயுமே பதிவு செய்யப்பட்டிருக்கு. எப்படி வந்தது, சுனாமிக்கு முன்னாடி ஏதோ ஒரு இந்த தனுஷ்கோடியில வந்த மாதிரி அலை வந்து எடுத்துட்டு போச்சா, இல்ல சுனாமி மாதிரி வந்து சுருட்டிட்டு போச்சா, இல்ல உண்மையிலே கடல் மட்டம் ஏறுச்சா, எதனால அப்படின்னு தெரியல. ஆனா அதுல என்ன பதிவு செய்யப்பட்டிருக்குன்னா, மக்களுக்குள்ள வந்து எண்ணங்கள் வந்து ரொம்ப வியாபார நோக்கமா மாறுது, எல்லாரும் குறுகிய மனப்பான்மைக்கு போறாங்க, அப்படி இருக்கிறனாலதான் இதெல்லாம் பேரழிவு வருது அப்படின்னு பதிவு செய்யப்பட்டதா சொன்னாங்க. அப்ப நம்ம மகரிஷி சொன்ன அந்த கருத்தோட ஒத்து போகுது பாருங்க. அதே மாதிரி என்ன அலைகள்ல வந்து குடும்ப நல வாழ்த்து, இப்போ ஒரு ஒரு ஃபேமிலியில வந்து நம்ம ஒரு சிலர் வந்து தவறான செய்கையில போறாங்கன்னா அவங்கள வந்து ஒரு 25 தடவைக்கு மேல நம்ம டெய்லி நம்ம வாழ்த்தணும்னா அவங்களும் மாறுவாங்க அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி நமக்கு தீமையை விளைவிக்கிறவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள ஏன் வாழ்த்தணும் அப்படின்னா, ஏன்னா இது ஆண்டவனா பார்த்து நம்ம திருந்துறதுக்காக நமக்காக அனுப்பி வைக்கப்பட்டவர் தான் அவரு. அப்ப அவரை நம்ம வந்து கண்டிப்பா மறுபடியும் நம்ம திட்டக்கூடாது. கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா மனசார வாழ்த்தும் போது மாற்றம் வரும். இது வந்தது எனக்கு வந்திருக்கு. நான் அதுல பார்த்திருக்கேன். நான் முன்னாடியே ஷேர் பண்ணியிருக்கேன். எவ்வளவு பிரச்சனை பண்ணவங்க எல்லாம் ஒரே நாள்ல அப்படியே போனதும் உண்டு. 7 வருஷமா தொடர்ந்து தொந்தரவு கொடுத்தவங்க எல்லாம், என்னையெல்லாம் பயங்கர த்ரெட்டனிங் கொடுத்தவங்க எல்லாம் உண்டு. நீ எப்படி நீ இருக்கிறேன்னு பாத்துருவோம் வச்சிருவோம். ஏன்னா கவர்மெண்ட் செக்டர்ல கன்சல்டண்டா இருக்கிறது, நேர்மையா இருக்கிறது அப்படிங்கிறதுல எவ்வளவு பிரச்சனைகள் வரும்னு உங்களுக்கு தெரியும். அப்ப நிறைய நமக்கு த்ரெட்டனிங் வரும். ஆனா நான் செஞ்சது வாழ்த்து தான். வாழ்த்து கொடுத்தா இப்ப அவங்க இல்ல, எங்க இருக்காங்கன்னு தெரியல. ஓ சாரி. ஓகே, சாரி. வாழ்க வளமுடன். பாத்தீங்கன்னா வாழ்க வளமுடன் அப்படின்னு நம்ம மனசார கண்ணை மூடிட்டு வாழ்த்தும் போது, அதுவும் தியான நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியும். 2015ல ஒரு ஆராய்ச்சி ஒண்ணு பண்ணாங்க. பள்ளிக்கூட லெவல்ல பெர்மிஷன் வாங்கிட்டு கோயம்புத்தூர்ல ஒரு ஸ்கூல்ல, அதாவது கிட்டத்தட்ட 6 மாசம் நடக்குது. அந்த பயிற்சியில ஒரு 60, 80 மாணவர்கள் எடுத்துட்டு எல்லாத்தையுமே வந்து ஆராய்ச்சி பண்றாங்க. அதாவது தியானத்திற்கு முன், தியானத்திற்கு பின் அப்படின்னு சொல்லிட்டு 9 மைய தவம் எல்லாம் பண்றாங்க. பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து இஇஜியை போட்டு பார்க்கும்போது இவங்களுக்கு பயங்கர மாற்றம். அந்த தியானம் பண்றவங்களுக்கு 9 இதுக்கு வந்துருது அலைச்சூழல். 9, 8, 7 சர்வசாதாரணமா வருது. இவங்களுடைய படிப்பு, இவங்க நடந்துக்கிற பழக்க வழக்கங்கள், ஃபேமிலியில நடந்துக்கிறது, சோசியல் ஆக்டிவிட்டியில நடந்துக்கிறது எல்லாத்தையுமே மாற்றங்கள் வருது. இதை வந்து ஒரு புத்தகமா வெளியிட்டிருக்காங்க. அதுல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸ்பிரிச்சுவல் சயின்டிஸ்ட்ங்கிறாங்க வேதாத்திரிய. நம்ம மகரிஷி வந்து ஸ்பிரிச்சுவல் சயின்டிஸ்ட் அப்படிங்கிறாங்க. 19வது சித்தர் அப்படின்னு அவருக்கு ஒரு பட்டம் கூட கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் இவ்வளவு திங்க் பண்றாரு அப்படிங்கிறதுக்காக. நீங்க பாருங்க, நம்மளுடைய டெலிபோன் இந்த இந்த சாரி பவரோட ஹெட்ஸ் வந்து இந்தியாவில வந்து அனுமதிக்கப்பட்ட ஹெட்ஸ் 50 ஹெட்ஸ். மனிதனுக்கும் மனிதனோட அலைச்சலும் நம்ம வந்து சைக்கிள் பெர் செகண்ட் சொல்றோம். இன்னொரு சில இடங்கள்ல ஹெட்ஸ் தான் போட்டிருக்காங்க. 0ல இருந்து 40 ஹெட்ஸ் வரைக்கும் இந்த பீட்டா அப்படிங்கிறோம். 14ல இருந்து 40 வரைக்கும் பீட்டாங்கிறோம். அதுக்கு கீழே ஆல்பா, அப்புறம் தீட்டா, டெல்டா உங்களுக்கு தெரியும். சோ அப்ப இந்த தியான நிலைக்கு போயிட்டு நம்ம கீழே போயிட்டு நம்ம வாழ்த்தும் போது, அதாவது எப்படி எந்த அளவுக்கு இந்த வில் அம்பு அப்படி இழுத்துட்டு விட்டா எவ்வளவு வேகமா போகுதோ அது மாதிரி நம்மளுடைய தியான சக்தியால, நம்மளுடைய பவர் ஆஃப் தியானத்தால நீங்க எந்த அளவுக்கு நம்ம வந்து ஆள் நிலைக்கு போயிட்டு நம்ம ஒருத்தரை வாழ்த்துறோமோ கண்டிப்பா ஒரு மாற்றம் வரும் அப்படிங்கிறாங்க. அப்ப அப்படி மாற்றம் வரும் அப்படிங்கிறப்ப நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம நம்ம மனநிலையை நம்ம வச்சுக்கணும். நம்ம நல்ல எண்ணமா வச்சுக்கணுமா, கெட்ட எண்ணமா வச்சுக்கணுமா? அதே மாதிரி ராபின் சர்மா சொல்றாரு, நீங்க எப்பயுமே இந்த இயற்கையோட கனெக்ட்ல இருங்கன்னு. நம்ம போன வாரம் கூட போய் 18ஆம் தேதி நம்ம இருந்தோம் எல்லாரும் அல்கோர்ல. சார் சொன்னார்ல, நான் வந்து ஆலியார்ல இருந்த எஃபெக்டை விட இங்க இந்த மாதிரி கடற்கரைக்கு பக்கத்துல நம்ம இருந்தோம் அப்படின்னா இது இன்னும் ஜாஸ்தியா இருக்குன்னு. இல்ல உண்மை அங்கேயும் நல்லா இருக்கு. ஏன் இருக்குன்னா அங்க வந்து டெலிபோன் டவர் சம்டைம் எடுக்காது. உங்களுக்கு எல்லாம் தெரியும் போயிருந்தவங்களுக்கு.
டவர் எடுக்கணும்னா நம்ம மலைக்கு கொஞ்சம் மேல போய் அந்த சாப்பிட்ற இடத்துக்கு போயிட்டு தான் எடுக்கும். ஏன்னா அந்த அங்கே இயற்கை சூழ்ந்து இருக்கிறதுனால, மரங்கள் நிறைய இருக்கிறதுனால கொஞ்சம் மற்ற அலைகள்லாம் டிஸ்டர்ப் இல்லாத அலைகள்லாம் நிறுத்தப்பட்டுருது. நமக்கு அங்கே நல்ல அலைகள் மாத்திரம் தான் வீசிட்டு இருக்கு. அதே மாதிரி கடற்கரை கிட்ட போகும்போது அங்கே ஒரு விதமான ஃப்ரீக்வன்சி இருக்கு. அங்கே நம்ம உட்காந்துட்டு நம்ம கேட்கும்போது, நம்ம இருக்கும்போது சொல்றாங்கல்ல, காற்று வாங்க போனேன் கவிதை வாங்கி வந்தேன்னு ஒரு பாட்டு. அது உண்மை. இதை ராபின் சர்மா சொல்றாரு. இங்க பாருங்க. கம்யூனிங் வித் நேச்சர் இஸ் ஆல்சோ அன் எக்ஸலன்ட் வே டு அன்லாக் யுவர் கிரியேட்டிவிட்டி. அன்லாக் யுவர் கிரியேட்டிவிட்டி அண்ட் ஜென்ரேட் நியூ ஐடியாஸ் அப்படிங்கிறார். அதே மாதிரி நியூட்டன் ஃபார்முலா லா ஆஃப் கிராவிட்டியே அவர் சும்மா மரத்து கீழே உட்காந்தனாலதான். அந்த அலைச்சூழல் மூலமா அவர் அதுதான் இந்த இயற்கையோட நம்ம இருக்கும் பொழுது நமக்கு படைப்பாற்றல் கூடும். இதை நானே உணர்ந்திருக்கேன் நிறைய முறை. ஏன்னா நமக்கு வந்து சூழ்நிலை சொல்லிடுவாங்க. சூழல் சொல்லிட்டு ஒரு பாடல் எழுதணும், சூழல் சொல்லிட்டு ஒரு கவிதை எழுதணும். நான் நிறைய எழுதி வெளியில ஆல்பம்ஸுக்கு நிறைய கொடுத்துட்டே இருக்கேன். அதுல நிறைய அரசியல் சார்ந்து இருக்குங்கிறனால நான் அதை வெளியில போடுறது இல்லை. எந்த அரசியல் தலைவர் கேட்டாலும் நம்மளால எழுத முடியும். ஏன்னா நம்ம தான் எல்லாரையும் நேசிக்கிறோம். அவங்ககிட்ட உள்ள பிளஸ் மாத்திரம் பாக்குறோம், குணம் நாடி குற்றம் நாடின்னு. அதனால நம்ம வந்து நெகட்டிவா நம்ம சொல்றது இல்லை. பாசிட்டிவா ஒரு அவங்களுடைய தொண்டன் எழுதுனா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துல நம்ம எழுதுறதுனால இப்ப இது நம்மளோட சப்ஜெக்ட் இல்லாம இருந்தாலும் எப்படி வருது அப்படின்னா, கண்டிப்பா இது மகரிஷி ஒரு பாட்டுல எழுதியிருக்காரு. கவிதை எழுதுறவன், பாடல் எழுதுறவன் பேனாவை பிடிச்சான்னா ஒரு மனநிலைக்கு வந்தான்னா அது வரும் அப்படின்னு. இது ஒரு இதுக்கு உண்மைதான். இதை நம்ம உணர்ந்திருக்கோம். காலைல வாக்கிங் ஒரு 4 மணிக்கு இப்படி போகும்போது வாக்கிங் போயிட்டு வரும்போது ஒரு பாட்டு ரெடி ஆயிடும். இல்லைன்னா ரொம்ப ஒரு இதா இருந்துச்சு, ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குன்னா கடற்கரைக்கு போயிட்டு வந்தா நமக்கு பாடல் ரெடி ஆயிடும். இது ஒண்ணுமே பிரச்சனை. ஏன்னா நம்ம எழுதுனது இல்லை, நமக்குள்ள இருந்து ஒரு சக்தி ஒண்ணு எழுதுது அப்படிங்கிறத நான் உணர்றேன். அதுல இன்னொன்னு பாருங்க, இந்த மகரிஷி அலைக்கு வந்து அலை நிலை அப்படின்னு சொல்லி ரெண்டு ரெண்டு இதை வச்சு சொல்றாப்புல. அதாவது நிலைதான் நிலைதான் வந்து அலையா மாறுது. இப்ப நிலை கடல்னு எடுத்துட்டோம்னா, கடல்ல இருந்துதான் அலை உருவாகுது. நம்ம பேர் எத்தனையோ பேர் வைக்கிறோம். இந்திய பெருங்கடல், வங்காள விரிகுடா, பசிபிக் பெருங்கடல். ஆனா எல்லாம் ஒரே கடல் தான். நம்ம தான் பேர் வேற வேற வச்சுக்கிறோம். அந்த கடல்ல எத்தனை அலைகள், எத்தனை கோடி அலைகள் உருவாகுது. அப்ப நிலைங்கிறது நிலையானது. சுத்தவெளி. சுத்தவெளிதான் உங்களுக்கு ஈத்தர் அவருடைய ஒரு கவிதையில சொல்றாங்க, முதல் வடிவம் தன்மாற்றம் ஆகும்போது ஈத்தர் என்கிற விண்துகளா இறைத்துகளா அது மாறுது. ரெண்டாவது காந்தம். அந்த கவிதையை பாருங்க. இருநிலை இறைநிலை தன் இறுக்கத்தால் ஏற்ற முதல் தன்மாற்றம் ஈதரனும் இறைத்துகளாம். இறைநிலையே சூழ்ந்தம்மை சூழ்ந்தெழுத்த ஏற்பட்ட தற்சுழல் தான் இரண்டாம் தன்மாற்றம் காந்தமாம். ஓகே. இப்ப வந்து இந்த கோள்கள் ஒவ்வொரு கோள்கள்ல இருந்து நம்ம அந்த கோள்கள்ல இருந்து அலைகள் வருதுன்னு சொல்றோம்ல, நம்ம உடம்போட என்னென்ன பாதிப்பு அது உண்டாக்குது எல்லாருக்கும் தெரியும். இதுதானே. ஓகே. இப்ப நீங்க சொல்லுங்க, சூரியன்ல இருந்து வர்ற காந்த அலை கதிர் எதுக்கு நல்லது நம்ம உடம்புல? இல்ல, எலும்பு. எலும்பு. ரெண்டாவது புதன். புதன் தோல். மூன்றாவது சுக்கிரன், சுக்கிலம். நாலாவது சந்திரன். எழுதல சாரி, சந்திரன் பிளட். ஏன்னா அதனாலதான் உங்களுக்கு அமாவாசை பௌர்ணமிக்கு அந்த ஈர்க்கப்படுதுன்னு சொல்றோம்ல, உள்ள லோ டைடு ஹை டைடுன்னு அலையில வரும்போது நம்மள அது பாதிக்கும். ஸோ அதனால சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 11வது நாள் வந்து விரதம் இருப்பாங்க. அன்னைக்கு வந்து தண்ணி இன்னி குடிக்காம, அதாவது அரிசி பொருட்கள் எதுவும் சாப்பிடாம இருப்பாங்க ஒரு இதுல. சந்திரன். அஞ்சாவது செவ்வாய், மஜ்ஜை, எலும்பு மஜ்ஜை. ஆறாவது வியாழன், மூளை குரு. அடுத்து ராகு கேது, ஓஜஸ். அடுத்து சனி, நரம்பு.
சரிங்களா? இப்ப இதுல ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். நான் வந்து ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 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 கேள்வி வந்தது. இந்த நம்ம இங்கிலீஷ்ல வந்து சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே அப்படின்னு நம்ம சொல்றோம். தமிழ்ல அப்படி பாருங்க, ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனிங்கிறோம். அதே மாதிரி ஹிந்தியில ரவிவார், சோமவார், மங்கள்வார், புத்வார், குருவார், சுக்கிரவார், சனிவார் அப்படிங்கிறோம். எனக்கு ஒரு பெரிய டவுட்டு, இது எப்படி, ஏன்னா மொழிகளுக்குள்ள எப்படி இந்த ஒற்றுமை வரலாம்? ஏன்னா இங்கிலீஷ்லயும் தமிழ்லையும் ஹிந்திலையும் எல்லாத்துலயும் ஒரே மாதிரி இருக்கு. சன் அப்படின்னா சூரியன், ஞாயிறுனா சூரியன் தான், ரவினாலும் சூரியன் தான். மண்டே இதை 3 எடுத்துக்கலாம். மூண்டே மண்டே, 3னா திங்கள், சோம உங்களுக்கு தெரியும் சோம, ஓகே. செவ்வாய் எடுத்துக்கங்க, மங்கள்வார், மங்கள்யான் அப்படிங்கிற இது போய் இறங்குச்சு இல்லையா, செவ்வாய். புதன், புத்வார், வியாழன் நம்ம பேசிட்டு இருக்கோம் குருக்கு உகந்தது அப்படின்னு, குரு. வெள்ளி, சுக்கிரன், சுக்கிரன் வெள்ளி, வெள்ளி கிரகத்தை வந்து சுக்கிரன் தான் சொல்றோம். சனி கிரகத்தை சனி. இது எப்படி இந்த கனெக்டிவிட்டி எங்க இருந்து வந்துச்சு, மொழிகளுக்குள்ள எப்படி இந்த ஒப்புமை வந்துச்சு, ஏன் அந்த பேர் வச்சாங்க அப்படின்னு நான் ஒரு கட்டுரை போட்டேன். எனக்கு பதில் கிடைக்கல. இது ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு. நேத்து மகரிஷியோட கேள்வி பதில்கள் ஒன்று படிச்சேன். பெரிய ஆச்சரியம். என்னோட ஒரு 6 வருஷம் 8 வருஷத்துக்கு முன்னாடி நான் கேட்ட கேள்விக்கான ஆன்சர் அதுல இருந்தது. என்னன்னா, அந்த கிழமைகள் எப்படி வைக்கப்பட்டது அப்படின்னா, அன்னைக்கு அதாவது காலையில ஒரு நாளோட காலையில 6 to 7 அந்த சூரிய உதயத்தினப்ப எதோட தாக்கம் அதிகமா இருந்துச்சோ அந்த அந்த அலை கதிர்களை அந்த இதை மனசுல வச்சுதான் இந்த பேரே வைக்கப்பட்டதான். சோ இது வந்து இருக்கு கேள்வி பதில் நிகழ்ச்சியில சரியா இருக்கு. அப்ப வந்து சண்டேன்னு எடுத்துட்டீங்கன்னா, அன்னைக்கு சூரிய உதயத்தப்ப நீங்க நடந்தீங்கன்னா ரவி சூரியனோட தாக்கம் அதிகமா இருக்கும். அந்த அலைக்கதிர்களுடைய பயன்களை நம்ம அனுபவிக்கலாம். அதே மாதிரி மண்டேல இப்படி ஒன்னொன்னும் இப்படித்தான் பேரே வச்சிருக்காங்க. பெரிய ஆச்சரியமா இருக்குல்ல. அப்ப நம்மள சூழ்ந்து இருக்கிற எல்லா அலைகளையும் நம்ம வந்து பயன்படுத்திக்கணும். அதை பேஸ் பண்ணி நான் ஒரு பாடல் ஒண்ணு எழுதினேன், அதை நம்ம பாடுறேன். அலை சூழ்ந்ததே ஐயா, எங்கிலும் அலை சூழ்ந்ததே, அலை சூழ்ந்ததே ஐயா, எங்கிலும் அலை சூழ்ந்ததே, அந்த ஆதியிலானதும் காண்கிற யாவிலும் அலை சூழ்ந்ததே ஐயா, எங்கிலும் அலை சூழ்ந்ததே, ஜட பொருளாக அசையாமலே நிற்கும், ஜட பொருளாக அசையாமலே நிற்கும், யாதுமாயினும் அதனுள்ளே அணுவாகவே, அதனாலேயே எங்கிலும் அலை சூழ்ந்ததே ஐயா, எங்கிலும் அலை சூழ்ந்ததே. நன்றி. அதே மாதிரி நீங்க பார்த்திருப்பீங்க, ஒரு கூட்டத்துக்குள்ள நம்ம போனோம் அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்குள்ள நம்ம அந்த கூட்டத்துக்குள்ள உள்ள போயிடுவோம். இப்ப நான் 10th சாரி கல்லூரி முடிச்சுட்டு முதல்ல சென்னையில வேலைக்கு போகும்போது என் நண்பர் ஒருத்தர் அழைக்கிறாரு. காமராஜர் சென்னையில காமராஜர் மன்றமா மன்றத்தை அரங்கம், ஒரு கூட்டம் நடக்குது வாங்க அப்படின்னு. அது என்னடான்னு போய் பார்த்தா அவங்களுக்கு தெரியும், இந்த எம்எல்எம் மார்க்கெட்டிங்ல கூப்பிடுவோம், அப்படித்தான் கூப்பிடுவான். நேரம் சொல்லவே மாட்டேன் எதனால கூப்பிடுறேன்னு. நம்ம ஆரம்பத்துல வரமாட்டோம்னு சொல்லிடுவோம்ல. ஆனா அங்க பார்த்தா எல்லாரும் வந்து போட்டோ எடுக்கிறது இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு இப்படி ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா இப்படி ஒரு உலகம் இருக்கு, நமக்கு இவ்வளவு நாள் தெரியலையே அப்படின்னு. இப்ப அந்தந்த வைபுக்குள்ள நம்மளை மாத்திடுவாங்க.
இப்ப அது மாதிரி சில பேர்லாம் இப்ப எதுக்கு எடுத்தாலும் குரூப். ஈவன் வெள்ளிக்கிழமை வேற மாதிரி இருக்கிற கூட குரூப் இருக்கு. அதுக்குன்னு ஒரு குரூப், அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க. அதுல வந்து அவங்க அந்த சார்ந்தவங்க எல்லாம் சேருவாங்க, ஒண்ணு சேருவாங்க, என்ஜாய் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கங்களேன். அவங்களுக்கு தெரிஞ்ச என்ஜாய்மெண்ட் நான் சொல்றேன். இப்ப அது மாதிரி இந்த நீங்க ஒரு கூட்டத்துல எந்த மாதிரி கூட்டத்துக்குள்ள நம்ம போறோமோ அதோட வைப்பை நம்ம எடுத்துக்க முடியும். இப்ப நம்ம இங்க வந்தோம் அப்படின்னா கவலையே பட வேணாம். என்னால ஒழுங்கா தியானம் பண்ண முடியல, டிஸ்டர்பா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நடுவுல வந்து உட்காந்துருக்க போதும். இந்த இந்த மேக்னெட்டிக் வேவ்ல இங்க நடக்கிற இந்த வைப்பை நீங்க வந்து எடுத்துக்க முடியும். ஸோ நம்ம அதனாலதான் நம்ம சில இடங்களுக்கு போகும்போது நமக்கு வந்து ரொம்ப அமைதியா இருக்கிறது. நீங்க போய் பாருங்க, இந்த அருவியிலலாம் போய் நிற்கும் போது அந்த டைம் போறதே தெரியாது. அந்த காலம்ங்கிற தத்துவம் அங்க உங்களுக்கு புரியும். நேரம் நம்ம வந்து அந்த இடத்துல நேரத்தை இழப்போம். நான் அப்படிங்கிறத நம்ம மறந்துடுவோம். நம்ம அந்த இடத்துல ஒரு மணி நேரம் எங்கெல்லாம் நம்ம வந்து நம்மளை மறக்கிறோமோ அப்ப நம்ம இறைச்சூழலுக்கு பக்கத்துல இருக்கோம்னு அர்த்தம். காதலிக்க காத்துட்டு இருக்கிற நேரமும் வந்து நம்ம மறந்துடுவோம். ஒரு 3 மணி நேரம், நிமிடங்கள் ஒவ்வொன்றும் வருடங்களாகும் நீ என்னை நீங்கி சென்றாலே அப்படின்னு அந்த பாடல் இருக்குல்ல, வருடங்கள் ஒவ்வொன்றும் நிமிடங்களாகும் நீ எந்த பக்கம் வந்தாலே. அப்ப எந்தெந்த இடத்துலலாம் நம்மை நாம் மறக்கிறோமோ அந்த இடத்துல இறைநிலை, அதாவது இறைநிலை, இயற்கை எல்லாத்துக்கும் பக்கத்துல தான் நம்ம இருக்கோம். இது ஒரு சின்ன உதாரணம் தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரமண மகரிஷி தெரியும். அவர்கிட்ட அவர் வந்து நிறைய புத்தகம் எல்லாம் போடல. நீங்க போய் பாத்தீங்கன்னா மத்த மகான்கள்லாம் நிறைய புத்தகம் போட்டிருக்காங்க. ஆனா அவர் வந்து அதிகமா போடல. ஏன்னா அவர் பேசவே இல்லை. நிறைய பேர் அவர்கிட்ட கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. நிறைய பேர் இவர்கிட்ட போய் நீ உண்டு இல்லைன்னு பண்ணணும் வைக்கணும். ஆனா அங்க போன உடனே அவங்க எதுவுமே பேச மாட்டாங்களாம். அவர் வருவாங்க, நிப்பாங்க, இவங்க 2 பேரும் கண்ணா இருக்கான்னு பார்ப்பாங்க. அந்த அந்த சூழல்ல அவங்களுக்கான ஆன்சர் கிடைச்சிடும். அது மாதிரி நம்மளுமே இந்த ஃபீலிங் நம்ம உணர்ந்திருப்போம். நிறைய வந்து இன்னைக்கு நம்ம ஏதோ ஒரு கஷ்டத்துல ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம உள்ள வந்து உட்காருவோம். ஆனா நமக்கு என்ன தேவையோ இங்க இந்த மன்றத்துல கிடைக்கும். நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. நான் நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன் அது மாதிரி. அப்ப என்னன்னா நம்ம பேச வேணாம். நமக்கானது வந்து நீங்க அந்த அலைச்சூழலுக்கு வரும்பொழுது அது உங்களுக்கு தன்னால கிடைச்சிரும் அப்படிங்கறதுதான் இதுல சொல்றது. ரெண்டாவது, இந்த வாஸ்து சாஸ்திரம்னு சொல்றோம்ல, வாஸ்துங்கிறது இப்ப வந்து பிசினஸா இருக்கலாம். ஆனா அப்ப வாஸ்துங்கிறது என்னன்னா பஞ்சபூதங்களும் வர்றதுதான். பஞ்சபூதங்களுடைய இது. அந்த காலத்துல முத்த வச்ச வீடு வச்சு கட்டுவோம்னா அங்கே வெளிச்சம் வரும், காற்று வரும், மழை தண்ணி வரும், எல்லாமே வரும். பஞ்சபூதங்களும் உள்ள வந்துட்டு போகும். அதுதான் வாஸ்து. அதே மாதிரி இங்க இருந்து போனதுதான் மத்த நாடுகளுக்கு. ஜப்பான்ல வந்து ஃபெங் சுயி அப்படிங்கிறாங்க. அங்கே வந்து 2 ஆற்றலை மாத்திரம் எடுத்துட்டு அதை சில இடங்கள்ல டிங் டிங்னு அந்த சவுண்ட் வரும்ல, வீட்டெல்லாம் தொங்க போடுவாங்க. அப்புறம் நீர்வீழ்ச்சி விடுற மாதிரி ஒண்ணு அந்த பொம்மை வைப்பாங்க. அப்ப என்ன இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா எல்லா பொருள்களிலிருந்துமே, ஏன்னா அதான் வான்காந்தம், எல்லா பொருள்கள் இருந்துமே ஆற்றல் வந்துட்டு இருக்கு. அப்ப நம்ம வீட்டுல வந்து நல்ல ஆற்றல் பாயணும் அப்படின்னா குப்பையை முதல்ல டெய்லி வீட்டுல சேர விடாம கொண்டு போய் கொட்டிடணும், கிளீன் பண்ணணும் அப்பப்ப. அதான் சொல்லுவாங்க, ஒருத்தவங்க வீட்டுல ஹால்ல போய் எப்படி இருக்குன்னு பார்க்க கூடாதான், கிச்சன்ல போய் பார்க்கணும், பாத்ரூம்ல போய் பார்க்கணும் அப்படிம்பாங்க. அது மாதிரி நம்ம இப்ப கண்ணுக்கு தெரியாத பகுதியிலேயே நம்ம நீட் அண்ட் கிளீனா எப்பயும் வச்சுட்டோம்னா அந்த இடத்துல ஒரு நல்ல அலைச்சூழல் உருவாகிட்டே இருக்கும். ரொம்ப டிஸ்டர்பா இருக்கா, ஒரு விளக்கை எடுத்து பத்த வச்சுக்கலாம், ஒரு மூலையில வந்து விளக்கு எரிய விடலாம், மெழுகுவத்தி எரிய விடலாம், ஏதோ ஒண்ணு அந்த அந்த ரூமை வந்து அது அந்த அட்மாஸ்பியரை மாத்துறதுக்கு அது உதவி புரியும். அதே மாதிரி நமக்கு வந்து இந்த ஆற்றல்கள் எங்கெங்கெல்லாம் இருந்து 4 வழியில ஆற்றல்கள் வருது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒண்ணு வான்காந்தத்துல இருந்து வருது, உணவுல இருந்து, உணவு பிளஸ் நீர்ல இருந்து வருது, 3வது காற்றுல இருந்து வருது, 4வது பூமியில அணுச்சிறைவால நடு மையத்துல இருந்து அந்த ஆற்றல்கள் மேல வந்துட்டு இருக்கு. இதுவுமே ஒரு ஆச்சரியமான இன்னொரு கேள்வி. எனக்கு இந்த டவுட் இருந்தது. மேல இருந்து அவர் சொல்றாரு, மகரிஷி சொன்னதுதான் அந்த கேள்வி பதில்ல. நீங்க வந்து சூரியனை வந்து அலை வடிவத்துலதான் வருதுங்கிறீங்க, அது எனக்கு புரியல சொல்லுங்கன்னு கேட்கும்போது, அந்த அலையில வந்து வெப்பமும் இருக்கு, வெளிச்சமும் இருக்கு, அதை எப்படி நான் புரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லும் போது அவர் அழகா புரிய வைக்கிறார். ஒண்ணு இல்ல, இப்ப நம்ம கிரவுண்ட்ல வந்து நம்ம வந்து 26 டிகிரி செல்சியஸ், 40 கூட உணர்றோம் செல்சியஸ் இருக்கு. ஆனா கொஞ்சம் மலைக்கு மேல போகும்போது குளிருது. அப்ப என்ன, மேல குளிருது கீழே சுடுது. ஆனா சூரியன் முதல்ல மேலதானே சுட வைக்கணும். இதை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த அலைகள் வந்து எந்த இடத்துல பிரதிபலிக்குதோ, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அலைகள் தன்மை அது எந்தெந்த பொருள்ல வந்து எடுத்துக்குதோ அது அதுவாவே மாறிடுங்கிற மாதிரி, நேர வந்து பூமியில ஏற்கனவே அணுக்கதிர்வீச்சால மேல வந்துட்டு இருக்கு சூடு, அதோட சேர்ந்து பிரதிபலிக்கும் போது அது டபுளா மாறுது. அதனாலதான் நம்ம கீழே வந்து நம்ம சூட்டை உணர்றோம், மேல நம்ம உணர்றது இல்லை. இந்த இந்த கேள்விக்குமான அர்த்தம் வந்து ரொம்ப, இதுவும் நான் ரொம்ப நாளா தேடிட்டு இருந்ததுதான். அருமையான விளக்கம் இதுலதான் கிடைச்சு. ஆனா நம்ம எதை நோக்கி போயிட்டு இருக்கோமோ சில சமயம் உடனே பதில் கிடைச்சிடாது, நம்ம கொஞ்சம் காத்திருக்கணும்.
நான் அந்த போன வாரம் கூட நான் இவரோட ஐயாவோட பேசும்போது நான் சொல்லிட்டு இருந்தேன், ஏன் இந்த வருடங்களை வந்து சொல்ல வேணாம், எத்தனை வருடம், எத்தனை வருடம் வேதாத்தியத்துல இருக்கோம், எத்தனை, ஏன்னா இந்த கோயிலுக்கெல்லாம் போறவங்க சொல்லுவாங்க நான் இத்தனை வருஷம் போனேன், எத்தனை, எனக்கு இந்த வருடத்தின் மேல ஏதோ நம்பிக்கை இல்லை. ஏன் அப்படின்னா நமக்கு எத்தனை வருஷம் வர்றங்கிறது முக்கியம் இல்லை. நமக்கு நம்மளுடைய கருமையத்தின் விளைவால நம்ம அடைகிறதுக்கு ரொம்ப வருடம் கூட ஆகலாம். ஆனா சில பேருக்கு வந்து வந்த உடனே தீட்சை, நாளை எத்தனை முறை தீட்சை எடுத்துட்டேன்னு எனக்கே தெரியாது, அவ்வளவு எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அவ்வளவு கர்ம விடைங்கிற மாதிரி நமக்கு அவ்வளவு டயம் ஆகுது. அப்ப நம்ம வெறும் வருட கணக்கை வச்சு நம்ம சொல்ல முடியாது. அப்ப என்னன்னா, இது வருடத்தின் மேல புதியவர்களுக்கு நான் சொல்றேன், வருடத்தின் மேல நம்பிக்கை வைக்க வேணாம். நீங்க உங்களுடைய அந்த இது இருந்தது அப்படின்னா சீக்கிரம் கூட நம்ம வந்து அந்த இறைநிலையை வேகமா உணர முடியும். சரி, கடைசியா இந்த ஜீவகாந்த ஆற்றலை பெருக்கிறதுக்கு நம்ம கிட்ட வந்து 2 பயிற்சி இருக்குன்னு தெரியும். கண்ணாடி பயிற்சி, தீப பயிற்சி. இந்த என்னென்ன பண்ணுனா இந்த ஆற்றல்களை நம்ம இன்னும் நல்லா பெருக்க முடியுங்கிறது தான். இதோட முடிச்சுக்கிறேன். தீப பயிற்சி, கண்ணாடி பயிற்சி 2லையும் பண்ணும்போது என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த ஒளி அலைகளை நம்ம வந்து கண்ணில் குவிக்கிறோம். குவிச்சு கண்ணை மூடிட்டு வந்து நம்ம உள்ளுக்குள்ள விரிக்கிறோம். குவிக்கிறது, விரிகிறது. சரிங்களா? அதே மாதிரி இது காந்தத்தை பெருக்கிறதுக்காக. அடுத்து 2வது உயிர் சக்தியை வந்து நம்ம இது பண்றதுக்கு முக்கியமா அந்த நாடி சுத்தி பிராணாயாமம் நான் அடிக்கடி சொல்றது. ஐயாவும் நிறைய பேர் சொல்லியிருக்காப்புல, தவங்கள் அப்ப கொஞ்சம் நாடி சுத்திக்கு கூடுதல் நேரம் ஒதுக்குனா நல்லது. நம்ம வந்து அதை கரெக்டா பண்ணாலே போதும். ஏன்னா இதை பத்தி கூட சமீபத்துல ஒரு வீடியோ நான் பார்த்தேன். தமிழருவி மணியன் வந்து எல்லா இதுவும் பண்ணுவாராமா. ஆனா அவர் வந்து இந்த பிராணாயாம பயிற்சி மாத்திரம் பண்ணல. அப்ப அவருக்கு இந்த கொரோனா தாக்கினப்ப அவரை ரொம்ப இது பண்ணிடுச்சு. அப்போ வந்து ஒரு லேடி வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, நீங்க தொடர்ந்து பண்ணுங்க அப்படின்னு. அதை பண்ணி அது ரொம்ப பலன் நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த அவர் வந்து பதிவு பண்ணியிருந்தார். அப்ப நான் அதை பார்க்கும்போது அது நம்ம பண்றதே தான், பிடிச்சு வைக்கிறதெல்லாம் இல்லை. மூச்சை இழுத்துட்டு இந்த பக்கம் வர்றது, அதே தான் அவங்களும் பண்றாங்க. அது வேற ஒரு அமைப்பா இருந்தா கூட அதான் அவங்களும் பண்றாங்க. நான் என்ன சொல்றேன், அதை நம்ம தொடர்ந்து பண்ணாலே இந்த தீப பயிற்சி, கண்ணாடி பயிற்சி பிளஸ் இதெல்லாம் நம்ம பண்ணும் பொழுது நம்மளுடைய இந்த ஆற்றலை நம்ம பெருக்க முடியும். அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1+1=2 இல்ல 3 சினர்ஜி, ஐயா சொன்னதுதான். ஸோ இங்க வந்து நீங்க உட்கார்ந்தா போதும் இந்த காந்த கரண்டை பெருக்க முடியும். அதே மாதிரி நம்ம ஆரம்பிக்கும் போதே நம்ம ஒன்று சொல்றோம்ல, அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோங்கிறோம். அருட்பேராற்றல் அலையாதான் வரும். தூங்காமல் தூங்கி சுகம் காணும் வித்தையை பாங்காய் பழகி பயனடைவீர் தீங்கின்றி. இக்கலையை கற்றோர் இளமையாய் தோன்றுவதே அக்கலைக்கு சான்றாகும். ஆம். இந்த இந்த இது நான் எதுக்காக எழுதுனேன் அப்படின்னா, முத்தையா மனசுல எடுத்துதான் எழுதுனேன். ஏன்னா அவங்களுக்கு 60 வயசு அப்படிங்கிறது யாராலையும் நம்ப முடியல. கண்டிப்பா யாராலையும் நம்ப முடியாது. அதுவும் இந்த கலைக்கு சான்று வேற எங்கேயுமே இல்லை. ராமையா பாருங்க, அந்த வெள்ளை பத்திரம் இருக்கிறதாலதான் அவர் வந்து வயசானது மாதிரி தெரியுது. ஆனா இல்ல, கிடையவே கிடையாது. எல்லாருமே ஐயா கூட இதுல, ஆமா ஆனா இதுல இருக்கிறவங்க கிட்ட நீங்க வயசை கேட்டா கண்டுபிடிச்சிருவாங்க, நம்ம எத்தனை வருஷம் வந்துட்டு இருக்கோம்னு தெரியுது இல்ல, அடிக்கடி சொல்லி. ஆனா இல்லாதவங்க கிட்ட நீங்க கேட்டு பாருங்க, இது நம்மளை அறியாம நமக்கு இது சர்டிபிகேட். இக்கலையை கற்றோர் இளமையாய் தோன்றுவதே அக்கலைக்கு சான்றாகுமாம். நல்ல அலைச்சூழலில் நாம் விடும் எண்ணத்தால் நல்லவை யாவும் நடந்தேறும். இல்லையேல் அல்லல் படுத்தும் அலைச்சூழலாய் சூழ்ந்து பல தொல்லைகள் நீளும் தொடர்ந்து. நன்றி, வணக்கம்.